ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஐக்கியத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். பிரைஸ் தி லார்ட். பிரசங்கியிலிருந்து ஒரு நல்ல வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். தனியா இருக்கிறதை பார்க்கிலும் ஒண்டியா இருக்கிறது பார்க்கிலும் இருவர் கூடி இருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாயிருக்கும். தனியா இருப்பதில் விட சேர்ந்திருந்தா நல்ல பலன் உண்டாகும். பிரசங்கி 4:9-10. இந்த இரண்டாவது உலக மகா யுத்தம் நடந்த போது ஜிம்மி ருவாண்ட் என்கிற ஒரு பொழுதுபோக்கு நல்ல கலைஞர் மன உளைச்சல் அடைந்த அந்த இரண்டாவது உலக போரில் பணியாற்றின அந்த இராணுவ வீரர்களுக்கு கலை நிகழ்ச்சி நடக்க அழைக்கப்பட்டார். நல்ல சிரிப்பா அவருடைய செய்கையினாலே மனம் விட்டு எல்லாரும் சிரித்தார்கள். நல்ல கைகளை தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. தொடர்ந்து அவர் அடுத்த நிகழ்ச்சிக்கு போக வேண்டும். அந்த அரை மணி நேரம் அவர் அங்கே இருந்து விட்டார். மேடைக்கு பின்னால் இருந்த ஒருத்தர் அவரை அவசரப்படுத்தி, ஐயா நம்ம அடுத்த நிகழ்ச்சி போகணும், உங்களை வெயிட் பண்ணி காத்திருப்பாங்க, நீங்க உலக புகழ் பெற்றவர் என்று ஜிம்மியை அவசரப்படுத்தினாங்க. ஆனால் ஜிம்மி சொன்னார், இல்லை நான் ஒரு காரியத்தை பார்த்து என் மனதை பறிகொடுத்து விட்டேன். முன் வரிசையில் உட்கார்ந்திருந்தவர் யுத்தத்திலே ஒருவர் வலதுகை இழந்திருந்தார், இன்னொருத்தர் இடதுகை இழந்திருந்தார். எல்லாரும் கைத்தட்டி ஆரவரிக்கும் போது இவர்களுக்கு கைத்தட்ட கைகள் இல்லை. 2 பேருக்கு ஒவ்வொரு கைதான் இருந்துச்சு. ஆனா இவருடைய இடதுகையும் அவருடைய வலதுகையும் தட்டி மகிழ்ந்தார்கள். இதை பார்த்து நான் நெகிழ்ந்து மனமுடைந்து நிற்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இணைந்து வாழும்போது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை, பெரிய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். ஹல்லேலூயா. பிரிவினை ஏற்று வாழுங்கள். புருஷன் மனைவி நன்றாக இணைந்து வாழுங்கள். பெற்றோர் பிள்ளைகள் நன்றாக இணைந்து வாழுங்கள். சகோதர சகோதரிகள் இணைந்து செயல்படுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஊழியர்கள் இணைந்து செயல்படுங்கள். ஆமென். பிரிவினையற்ற நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுங்கள். 133 சங்கீதத்தில் அடிக்கடி தியானிக்கிற வசனம். ஹல்லேலூயா. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். அந்த சங்கீதத்தில் 5-6 ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். எத்தனை நன்மை, லாபம், எத்தனை இன்பம், பிளசன்ட். அது ஆரோனின் தலைமையில் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம், பரிசுத்தம். அது எர்மோன் சீயோன் பர்வதங்கள் மேலுகிற பனி, செழிப்பு, ப்ராஸ்பெரிட்டி. அங்கே தேவன் ஜீவனத்தை, லைஃப், முடிவிலே ஆசீர்வாதம் தருகிற ஃபுல்னஸ், பிளஸிங். எதனால இருக்கிறது? சகோதர ஐக்கியத்தினால். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். எவ்வளவு அழகான வார்த்தை. இசைந்து வாழுங்கள், பிரிவினையற்ற வாழ்க்கை வாழுங்கள். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிரிவினையற்ற ஐக்கியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஐக்கியத்தினால் வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.